ஓபிஎஸ் புதிய கட்சியில் மகனுக்கு புதிய பதவி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே கடந்த 2019ஆம் ஆண்டு தேனி தொகுதியில் நின்று மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்த நபர் தான் நமது ரவீந்திரநாத் அவர்கள். அதாவது ஓபிஎஸ் உடைய மூத்த மகன். அந்த நேரத்திலே அதிமுகவில் ஒரே ஒரு எம்பி அப்படின்னா அது ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும். அடுத்தபடியாக 2024 பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடல, அதற்கு பதிலாக டிடிவி தினகரனுக்கு ஆதரவுகளை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரவீந்திரநாத் அவர்களும் தற்போது அரசியல் வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமியின் காரணமாக ஓபிஎஸும் சரி, அதே போல நமது ரவீந்திரநாத் அவர்களும் சரி அரசியல் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டது. இனிமேல் எடப்பாடி பழனிசாமியும் சரி, அதே போல பாஜகவையும் நம்பினால் எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி தற்போது ரவீந்திரநாத் அவர்களின் முயற்சியால் ஓபிஎஸ் மூலமாக தேர்தல் ஆணையத்திடம் புதிய கட்சியை தொடங்கக்கூடிய வேலைப்பாடுகளில் இறங்கி இருக்கிறார். அப்படி புதிய கட்சியை ஆரம்பித்தவுடன் அந்த புதிய கட்சி யார் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், யார் யார் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவலையும் முடிவெடுக்கக்கூடிய உரிமை என்பது ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி. அது மட்டுமல்லாமல் 5 ஆண்டுகள் எம்பியாகவும் அதே போல ஓபிஎஸ் அதிமுக இருக்கக்கூடிய சமயத்திலே அவருக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் தான் ரவீந்திரநாத் அவர். வைத்திலிங்கத்தின் மூலமாக அரசியல் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக விரைவாகவே இந்த இரட்டை இலை சின்னத்துடைய வழக்குடைய தீர்ப்பு எப்படி வெளிவருகிறது, இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்கா அல்லது எடப்பாடிக்கா முடக்கம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற தீர்ப்பு வெளிவந்த உடனே புதிய கட்சி ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற தகவலுமே ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.